வந்து JEPYQ sums பண்ணலாம் பாருங்க. If cos alpha plus beta equal to 3/5, sin alpha minus beta equal to 5/13. If alpha comma beta belongs to 0 to 5/4, then find tan 2 alpha is equal to கேட்டிருக்காங்க. சரி, எப்படி இருந்தாலும் ஆல்ஃபாவும் பீட்டாவும் நமக்கு வந்து எப்படி இருக்கு, 0 to 5/4 இருக்குன்னா அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து எப்படி இருக்கும், 0 to 90 தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவை ஒரு ஆங்கிள் அப்படி டீட்டான்னு அசியூம் பண்ணிட்டோம்னா காஸ் டீட்டா ஈக்குவல் டு 3/5. காஸ் டீட்டான்றது என்னது, பேஸ் பை ஹைபோட்டெனஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ ஆப்போசைட் என்ன வரும் பாருங்க, இது ஒய்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா 3 ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் 25 வருதா? அப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா y ஸ்கொயர் ஈக்குவல் 25 மைனஸ் 9 வரும். ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஸோ y ஈக்குவல் என்ன வருது, y இஸ் ஈக்குவல் டு 4 வருது. ஓகேங்களா? அப்போ வந்து ஆப்போசைட் வந்து இந்த 4 வருது. அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், tan ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, tan ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்ன போட்டுக்கலாம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ என்ன வரும், tan ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து 4/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ பாருங்க tan ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து 4/3ன்னு வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இங்க பாருங்க, sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 5/13 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். இந்த ஆங்கிள் சும்மா ஏதாவது ஒரு பைன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான் பைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா sin தீட்டான்றது ஆப்போசிட் பை ஹைபோட்டெனஸ். அப்போ 5 இது 13. அப்போ ஹைபோட்டெனஸ் 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பிளஸ் பேஸ் வந்து எக்ஸ்ன்னு போட்டு எக்ஸ் ஸ்கொயர் போட்டு இதை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் என்ன வரும்னு சொல்லுங்க, 12 வரும். அப்போ பேஸ் வந்து 12 வருது. அப்படின்னா tan ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்ன வரும்னு சொல்லுங்க, tan ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜஸ்ட் சைட் 5/12ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ பாருங்க tan ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து 5/12 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு tan 2 ஆல்ஃபா தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, tan 2 ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. அப்போ tan 2 ஆல்ஃபா எப்படி எழுதிக்கலாம், ஒரு பீட்டாவை ஆட் பண்ணி பீட்டாவை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 2 ஆல்ஃபாவை ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா போட்டிருக்கேன். அப்போ tan ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, tan ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ இது மொத்தமாக ஏன்னு அசியூம் பண்ணிக்கிங்க, இது பி அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ tan A plus tan B. tan A plus tan B என்ன ஃபார்முலா, tan A plus tan B by 1 minus tan A tan B. இப்போ tan A என்ன வந்திருக்கு, 4/3. tan B என்ன வந்திருக்கு, 5/12. அப்போ 1 minus 4/3 5/12 போட்டு இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க, 63/16 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 63/16 இந்த ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, if sin power 4 alpha plus 4 cos power 4 beta plus 2 is equal to 4 root 2 sin alpha cos beta, alpha comma beta belongs to 0 to pi அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த sin power 4 alpha plus 4 cos power 4 beta plus 2 equal to 4 root 2 sin alpha cos beta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா arithmetic mean geometric mean inequality என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா arithmetic mean always greater than or equal to geometric mean அப்படிதான் வரும். இப்போ இந்த 2 வந்து நம்ம என்ன பண்ணோம், 1 plus 1 எழுதுனீங்கன்னா sin power 4 alpha plus 4 cos power 4 beta plus 1 plus 1. அப்போ மொத்தம் 4 டேர்ம் இருக்கு இல்லையா, arithmetic mean per 4 டேர்முக்கு என்ன வரும், அந்த 4 நம்பரை ஆட் பண்ணி by 4 பண்ணணும். that is greater than or equal to நம்ம என்ன போட்டுக்கலாம்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது sin power 4 alpha, செகண்ட் டேர்ம் என்னது 4 power cos 4 beta, இந்த 1 into 1 போட்டு ஜியோமெட்ரிக் மீனுக்கு என்ன பண்ணணும், 4th ரூட் எடுக்கணும். இப்படி எடுத்துக்கணும். ஓகே, 4th ரூட் எடுத்தா இந்த 4 கேன்சல் ஆகிட்டு 4க்கு வந்து 4th ரூட் எடுத்தோம்னா ரூட் 2ன்னு வந்துடும். இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா sin power 4 alpha plus power cos beta 1 plus 1 is greater than or equal to 4 root 2 sin alpha cos beta வருது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா காஸ் பீட்டா வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஏன்னா வந்து ஆங்கிள் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் வந்து 0 to pi, அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட். சைன் டீட்டா வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் ரெண்டுத்துலையுமே வந்து பாசிட்டிவ் தான். ஆனால் காஸ்டா நெகட்டிவாக இருக்கலாம் பாசிட்டிவாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து LHS இஸ் என்னது, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க பவர் 4 இருக்குது. அப்போ வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்படின்னா ரைட் சைடும் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ சைன் ஆல்ஃபா பாசிட்டிவ் தெரிஞ்சு போச்சு. அப்போ காஸ் பீட்டா பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஸோ காஸ் பீட்டா கிரேட்டர் தென் 0 தான் வரணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு வரணும். ஈக்குவல் கண்டிஷன் வரணும்னா சைன் ஆல்ஃபாக்கு 1 போட்டு பாருங்க, காஸ் பவர் 4 பீட்டாக்கு 1/4 போட்டு பாருங்க. 4 into 1/4 ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல. அடுத்து இங்கே 1 plus 1 இருக்குது. 1 plus 1 தட் இஸ் ஈக்குவல் இங்கே என்ன வந்துடும், 4 root 2 into sin alpha 1 போட்டு cos பீட்டாக்கு வந்து நம்ம என்ன படுத்துவோம், cos power 4 பீட்டாவை தான் 1/4 போட்டோம் இல்லையா. அப்போ cos பீட்டாக்கு வந்து 1/√2 வந்துடும். அப்போ இது கேன்சல் ஆயிடுது.
புரியுதுங்களா? இது கேன்சல் ஆச்சுன்னா இந்த பக்கம் 4 இருக்குது, இந்த பக்கம் 4 ஈக்குவல் வருது. அதனால் sin பவர் 4 ஆல்ஃபா 1 எடுத்துங்க, cos பவர் 4 பீட்டாக்கு 1/4ன்னு எடுத்துங்க. இப்போ sin ஆல்ஃபா ஈக்குவல் 1ன்னா அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் 90 டிகிரி. சரிங்களா? cos பவர் 4 பீட்டா ஈக்குவல் 1/4ன்னா இதில் இருந்து 4th ரூட் எடுத்தோம்னா cos பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/√2ன்னு கிடைக்கும். அப்படின்னா 1/√2னா பீட்டா வந்து 45 டிகிரி. அப்போ பீட்டா வந்து 45 டிகிரி போட்டுருவோம். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் cos ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கேட்டிருக்காங்க. அப்போ cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் cos ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஆல்ஃபாக்கு 90 போட்டிங்கன்னா cos 90 ப்ளஸ் தீட்டா, இங்கே ஆல்ஃபாக்கு 90 போட்டிங்கன்னா cos 90 மைனஸ் தீட்டா. cos 90 ப்ளஸ் தீட்டா வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து cos தீட்டா வந்து நெகட்டிவ் போட்டு cos 90 ப்ளஸ் தீட்டா வந்து sin தீட்டா. அப்போ மைனஸ் sin தீட்டா. இந்த மைனஸ் அப்படியே போட்டு cos 90 மைனஸ் தீட்டா வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் cos வந்து பாசிட்டிவ் போட்டு cos 90 மைனஸ் தீட்டா sin தீட்டா அப்படியே போட்டோம். இப்போ மைனஸ் sin தீட்டா மைனஸ் 2 sin தீட்டா. இந்த பீட்டா வேல்யூ எவ்வளோ? 45 டிகிரி தெரியும். அப்போ sin 45 எவ்வளோ? 1/√2. அப்போ √2 கேன்சல் பண்ணால் √2. ஸோ மைனஸ் √2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்படின்னா மைனஸ் √2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. let f of k is equal 1/k sin power kx plus cos power kx, then f of 4x minus f of 6x கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து f of x is equal 1/k sin power kx plus cos power kx இருக்கு. f4 வேணும்னா 1/4 k பிளஸ்ல 4 போட்டுங்க, sin power 4 cos power 4 போட்டோம். இதை வந்து என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. 4 அதே மாதிரி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ என்ன வருது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு மட்டும் எழுதுறேன். a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படி எழுதிக்கலாம். sin ஸ்கொயர் எக்ஸ் cos ஸ்கொயர் எக்ஸ். இதுக்கு இப்போ 2 மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணிட்டோம்னா மேலே இருக்கிற டேர்ம் மட்டும் என்ன சொல்லுங்க? sin 2x உடைய ஃபார்முலா. ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு அப்போ இங்கே என்ன பண்ணிட்டேன்? ஹோல் ஸ்கொயர் போட்டு சரிங்களா? டிவைட் பை இந்த 2 இருக்குது, 2 எழுதியாச்சு. இப்போ sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் வந்து 1, அதான் 1 போட்டாச்சு. இந்த sin 2x ஹோல் ஸ்கொயர் பை 2ன்னு எழுதியாச்சு. அதே மாதிரி f6க்கு எழுதலாம். k பிளேஸில் 1/6 போட்டுருங்க. இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 2 போட்டு ஹோல் கியூப் போட்டுக்குங்க. இதே மாதிரி இங்கே 2 போட்டு ஹோல் கியூப் போட்டுங்க. அப்போ 6 வந்துடும். 2 × 3 6. இப்போ இது a கியூப் ப்ளஸ் b கியூப். a கியூப் ப்ளஸ் b கியூப்க்கு என்ன ஃபார்முலா? a கியூப் ப்ளஸ் b கியூப்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b ஹோல் கியூப் மைனஸ் 3ab அந்த மாதிரி எழுதுனா a ப்ளஸ் b ஹோல் கியூப். சரிங்களா? இது மொத்தத்துக்கு ஒரு ஹோல் கியூப் இருக்கும். ஹோல் கியூப் எப்படி இருந்தாலும் அது sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் 1 தானே வரப்போகுது. அப்படி போட்டு 3ab போடும்போது இது என்ன வரும்? இது மட்டும் 3ab மட்டும் 3 sin ஸ்கொயர் எக்ஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் வருது இல்லையா? டிவைட் பை 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் போட்டிங்கன்னா மேலே இருக்கிற டேர்ம் மட்டும் என்ன சொல்லுங்க? sin 2xக்கான ஃபார்முலா. அப்போ 3/4 இருக்குது. அப்போ 3/4 sin ஸ்கொயர் sin 2x sin 2x ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 1/6 இருக்குது. இந்த sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் 1 போட்டாச்சு. மைனஸ் 3/4 sin 2x ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ f4 மைனஸ் f6 பண்ணணும். f4 என்னது? இந்த 1/4 × 1 1/4 போட்டாச்சு. f6 1/6 × 1 1/6 போட்டாச்சு. இந்த 1/4 இன்ட்டு இது என்ன ஆகணும்? sin 2x ஹோல் ஸ்கொயர் பை 8. அதே மாதிரி இந்த 1/6 இருந்துச்சுன்னா 3/6 கேன்சல் பண்ணால் 2 1/2 இன்ட்டு 3 1/4 வந்து 1/8 இது வந்துடுது. இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆயிரும். 1/4 மைனஸ் 1/6 வந்து 1/12. ஸோ ஆன்சர் வந்து 1/12 கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தி வேல்யூ ஆஃப் cos π/2 ஸ்கொயர் இந்த மாதிரி சொல்லுவான்னு மொத்தம் 9 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த வேல்யூ கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ லாஸ்ட்டில் 2 டேர்ம் இருக்கு இல்லையா? இதுக்கு மட்டும் ×2/2ன்னு போடலாம். ×2/2 போட்டிங்கன்னா இந்த 2 × cos sin θ இருக்கு இல்லையா? இந்த 2 × cos sin θ அதுக்கு வந்து sin 2θ போட்டோம்னா அப்போ என்ன வரும்? sin 2π/2 பவர் 10 வரும். 2 10 கேன்சல் பண்ணி 9. அதான் அந்த 9 இந்த 2 1/2 எடுத்துரும். அது மாதிரி லாஸ்ட்டில் 2 நம்பராக நம்ம என்ன பண்ணலாம்? 2ல் மல்டிப்ளை பண்ணி 2ல் டிவைட் பண்ணியிருந்தோம்னா 2 cos sin θ வந்து sin 2θ ஃபார்முலா வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி மொத்தம் 9 டேர்ம் இருக்கிறதுனால என்ன வருது? 1/2 பவர் 9 லாஸ்ட்டில் வந்து sin π/2 நிற்கும். சரிங்களா? sin π/2 வந்து 1. இப்போ 1/2 பவர் 9 வந்து 1/5 12. ஸோ ஆன்சர் வந்து என்ன வருது? 1/512 வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டுப்பா. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 tan square x minus cos square x equal to 2 cos 2x plus 9. இப்போ இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 5 tan square x minus 5 cos square x cos 2xக்கு 2 cos square x minus 1 போட்டுக்கோங்க. அப்படி போட்டு பண்ணிடலாமா? அப்புறம் பாருங்க 5 tan square x minus 5 cos square x 2 into cos 2xக்கு 2 cos square x minus 1 plus 9 போட்டோம். இந்த 5 tan square x 5 cos square x ஆச்சு. இந்த 2 × 2 4 cos square x இந்த 2 × -1 -2 இது +9 இருக்குது.
மைனஸ் 2 மைனஸ் இருந்தால் 7 வந்துடும். இந்த மைனஸ் 5 cos ஸ்கொயர் எக்ஸ் வந்து ரைட் சைடு இருந்துச்சுன்னா மைனஸ் 5 வந்து ப்ளஸ் 5 வரும். 5 + 4 9 cos ஸ்கொயர் எக்ஸ், இங்கே 5 tan ஸ்கொயர் எக்ஸ். tan ஸ்கொயர் எக்ஸை secant ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 போட்டுக்கலாம். அப்போது என்ன ஆயிடுது, இப்போ வந்து காஸ் எக்ஸுக்கு டீன்னு போட்டோம். காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு டீ போட்டிங்கன்னா secant ஸ்கொயர் எக்ஸ் என்னது, காஸ் ஸ்கொயர் எக்ஸுடைய ரெசிப்ரோக்கல். அப்போது secant ஸ்கொயர் எக்ஸுக்கு 1/t வரும். அப்போ என்ன ஆகுது, இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணினா 5 × 1/t, இந்த -5, அதாவது இது எழுதுகிறோம் பாருங்க, 5 × 1/t -5 is equal to 90 + 7. கரெக்டாக இந்த 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -12 ஆயிரும். நம்ம 90 இந்த பக்கம் தான் மைனஸ் வந்துடுது. இப்போ -t மல்டிப்ளை பண்ணுங்க போத் சைடு. -t மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே -tனா tt கேன்சல் ஆகிட்டு -5, இங்கே -12 + 12t, -90 × -t வந்து +12t. அப்போ 90² + 12t -5 இருக்குது. இப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். அப்போது 9 × -5 வருது -45. இங்கே சென்டரில் இருக்கிறது 12. அப்போ 2 நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணணும். 2 நம்பர் செலக்ட் பண்ணால் மல்டிப்ளை பண்ண -45 ஆட் பண்ணால் 12. அப்போ 15 3 போடுங்க. 15 -3 போடுங்க. 15 × -3 -45, 15 -3 போட்டுனா 12. அப்போ வந்து 12t வந்து நம்ம 15t -3tன்னு பிரிக்கலாம். இப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்குது. கிடைச்சா t = 1/3 வருது, t = -5/3 வருது. ஆனால் t என்றது என்னது, cos ஸ்கொயர் எக்ஸ் தானே. cos x cannot be less than -1. இது வந்து less than -1 வருது. -1 to 1 தான் இருக்கணும் cos ஸ்கொயர் θ. அதாவது இது cos ஸ்கொயர் θனாவே ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். இங்கே நெகட்டிவாக வேறு வந்திருக்கு, அதனால இது நாட் பாசிபிள். அப்போ t = 1/3 மட்டும் போடணும். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, cos பவர் 4x தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ cos பவர் 4x வேணும்னா cos 2x என்ன ஃபார்முலா, 2 cos ஸ்கொயர் எக்ஸ் -1. நம்ம cos ஸ்கொயர் எக்ஸ் தான் t, அது 1/3. அப்போ இங்கே 1/3 போட்டிங்கன்னா உங்களுக்கு -1/3 வருது cos 2x. இப்போ cos 4x எப்படி எழுதலாம், cos 4x cos 2 × 2x போடலாம் இல்லையா. அப்போ θ வந்து 2x வச்சுட்டா cos 2θ மாதிரி. அப்போ 2 cos ஸ்கொயர் θ -1 ஃபார்முலா போட்டோம்னா அப்போ cos 2x தான் வந்து -1/3. அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆன்சர் -7/9 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ -7/9 வந்து எந்த ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம்.